வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வீடியோ. இதில் சொல்லப்படும் தகவல் பொதுவான தகவல். அவரவர் உடல்நிலை, உடல் அம்சம் பொறுத்து இது மாறுபடும். ஏசி அறையில் சிலருக்கு அதிகமாக அந்த ஏசியோட குளிர் தாங்கி கொண்டு வேர்க்கவும் செய்யும். சிலருக்கு அதிகம் குளிரும். இது ரெண்டும் ஏன் ஏற்படுது? இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான். இதை பற்றி டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க? குளிர்ச்சியை தாங்கும் திறன் என்பது நபருக்கு நபர் மாறுபடும் அப்படின்றாங்க. மிக முக்கியமாக இது ஒருவருடைய பாடி கம்போசிஷன், அதாவது அவருடைய உடல் அமைப்பு, உடல் வாக்குன்னு சொல்லுவாங்களே, அதை பொறுத்தது அப்படின்னு. உடலில் உள்ள கொழுப்பு, தசை, எலும்பு, நீரின் விகிதத்தை பொறுத்தது தான் இந்த குளிர் தாங்கிறதும் தாங்காமல் போகிறதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் உடலில் எவ்வளோ கொழுப்பு இருக்குது, எவ்வளோ தசை அடர்த்தி இருக்குங்கிறத வச்சு அவர்கள் அதை வச்சும், மேலும் அவருடைய வளர்சிதை மாற்றம் எப்படி இருக்குது போன்றதை பொறுத்தது அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. உடம்பில் கொழுப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு வகையான காப்பு, அதாவது அது ஒரு இன்சுலேஷன், கொழுப்பு பகுதி அதிகமாக தெரிஞ்சதுனால அவர்களுக்கு எவ்வளோ குளிரான இடத்துல இருந்தாலும் அதை சிரமமாக உணர மாட்டார்கள். ஏசி செய்யப்பட்ட அறையில் கூட அவர்களில் சிலருக்கு வேர்க்கும். இது டாக்டருடைய இது. அதே போல் தசை அடர்த்தி அதிகம் உள்ளவர்களுக்கும், அதாவது கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் சரி, தசை அந்த மசில்ஸ் இது அடர்த்தி அதிகமாக இருக்கவங்களுக்கும் வளர்சிதை மாற்ற இயக்கம், அதாவது மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக அவர்களுக்கு உடல் அதிக வெப்பத்தை உற்பத்தி செய்யும். ஏசி அறையில் இந்த குளிர் அதிகமான இடத்துலையும் ஏசி அதிகமான இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அந்த தசை நல்ல அடர்த்தியாக இருக்கவங்களுக்கும் அது குளிர் தாக்காது, மாறாக வேர்க்க கூட செய்யலாம். அது மாதிரி வளர்சிதை மாற்றம் இயக்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கும் குளிராது. அப்போது இவங்களுக்கு இந்த வளர்சிதை மாற்ற இயக்கம், மெட்டபாலிசம் நல்லா இருக்கனால உடல் அதிக வெப்பத்தை உற்பத்தி பண்ணும். அப்போ இது தவிர உடலில் மிகுந்த ஆக்டிவாக இருக்கிறவங்க, எப்போதாவது வேலை செஞ்சுக்கிட்டே பரபரப்பாக அதிகமாக நடக்கிறவங்க, ஏதேனும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பவங்களுக்கு உடல் அளவில் அதிக உற்பத்தி செய்வார்கள். அதனால் அவர்களுக்கு குளிர் எடுக்காது. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சாப்பிடும் உணவுகளுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் அதிக காப்பி குடிக்கிறவங்களா இருந்தால் அது பிஎம்ஆர் அப்படிங்கிற பேசல் மெட்டாபாலிக் ரேட்டை அதிகரிக்கும். அதனாலும் உடல் அளவில் கதகதப்பாக நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கிறதா இதனுடைய இந்த டாக்டர்கள் கூறக்கூடிய பொதுவான கருத்து. அதாவது ஏசியில் வேர்க்கும் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு வேறு, அதையும் கடைசி செய்தியாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, சில உயர் அதிகாரிகள் கம்பெனியுடைய, அதாவது காவல்துறையில் உயர் அதிகாரிகள் கூட வச்சுக்கோங்களேன், மற்றபடி கம்பெனிகள் எந்த நிறுவனங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட போய் ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிற பயம் கூட, ஒரு பதட்டம் கூட வேர்க்கும். அங்கே ஏசி ரூம்லேயே அவருக்கு வேர்க்கும்னு சொல்லுவாங்க. அது இயல்பில் அது வேறு விதமான விதத்தில் உள்ளது. ஸோ நாம் சொன்னது டாக்டர்கள் பொதுவாக சொன்னதை சொல்லியிருக்கோம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் சேரும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.